சிம்ம ராசி சிம்ம லக்னத்திற்கு இந்த 2025ல நம்ம தொழில் செய்கிற விஷயமாகட்டும் சரி, நம்ம கூட்டாளி எப்படி இருப்பார், ஒரு பார்ட்னர், ஒரு தொழிலில் இப்போ பார்ட்னர் வச்சுருக்குறோம். இந்த பார்ட்னரால் நம்ம என்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்திப்போம், இல்லை பிரச்சனை வந்தால் எப்படி எதிர்கொள்வது, இல்லை நல்லா இருக்குமா கூட்டு தொழில், ஏன்னா அஷ்டம சனி வேறு வரப்போகுது, நாங்கள் எப்படி தான் கையாளுவோம். ஏற்கனவே சிம்மத்தை ரொம்ப கவனமாக கடந்து வாங்கன்னு சொல்லியிருக்கிறோம். ஏன்னா லக்னத்தில் கேது, ஏழில் ராகு, முன்பின் தெரியாதவர்கள், அதே போல் சம்பந்தம் இல்லாமல் அறியாத தெரியாத விஷயங்கள் எல்லாம் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ பார்ட்னர் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாத ஒரு வேலையை ஒரு செயலில் முதலீடு பண்ணுறதெல்லாம் நம்ம தடாலடியாக இறங்கிடக்கூடாது. அதெல்லாம் கொஞ்சம் கவனம் தேவை. இல்லை இப்போ பார்ட்னருக்கு எனக்கு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குமா, இந்த பார்ட்னர்ஷிப் எனக்கு நீடிக்குமா, இல்லை இது நல்லவர் தான், ஏதோ என்ன கால நேரத்தால் இப்போ சரியில்லாமல் இருக்குது, இதில் பிரச்சனை ஒன்று நல்லதாக இருந்தால் எனக்கு பார்ட்னர்ஷிப் இருக்கட்டும், இல்லைனா வேணாம், இதெல்லாம் ஒரு வழிபாடு மூலம் தீர்த்து கொள்ள முடியுமா அப்படின்றவங்களுக்கு நிச்சயமாக நம்ம எளிமையான வழிபாடு தான். ஞாயிற்றுக்கிழமையில் இல்லை ஞாயிறு தோறும் நீங்கள் சூரியனை வழிபாடு பண்ணலாம். அப்படி இல்லை நம்ம திருமயிச்சூர் லலிதாம்பிகை வழிபடுவது ரொம்ப சிறப்பு. அம்பாள் வழிபாடு, அம்மா அங்கே சூரியனுடைய அம்சமாகவே அமர்ந்திருக்கிறாள் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா அம்மாவுடைய படத்தை டவுன்லோட் பண்ணி அம்மாவுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை தோறும் கோதுமையாலான பண்டங்களை தானமாக கொடுங்க. அப்படி இல்லை இந்த ரொட்டி பால்லாம் வாங்கி கொடுக்கலாம் இயலாதவர்களுக்கு. அப்படி இல்லை, இதை மாற்று மதத்தவர்கள் இருக்காங்க இல்லையா, ஒரு கிறிஸ்டின் ஆலயத்துக்கோ இல்லை முஸ்லீம் தர்கா மசூதிக்கோ நம்ம கோதுமையை வாங்கி கொடுக்கலாம். அவங்க அந்த நோம்புலாம் வைப்பாங்க, அப்போ அந்த கஞ்சிக்கு வாங்கி கொடுப்பது. இல்லை இந்த மாதிரி அந்த ஏழை, அந்த முஸ்லீம்ஸ்லேயே இப்போ கிறிஸ்டின்ஸ்லேயே ஏழைங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு கோதுமையை வாங்கி கொடுப்பது தானமாக செய்வது, இதெல்லாம் ரொம்ப சிறப்பான பலன்கள். அவங்க சாப்பாட்டுக்கே நம்ம உதவி பண்ணலாம். ஒரு அன்னதானம் கூட நம்ம வாங்கி கொடுக்கலாம். அன்னதானம்லாம் வாங்கி கொடுக்கும்போது ஒரு சாப்பாடு, நம்ம ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணி, நம்ம எலுமிச்சங்காய் ஊறுகாய், மேலே ஒரு 11 ரூபா 20 ரூபா பணம் வைத்து, சில்லறை பணம் வைத்து கொடுக்கும்போது இந்த அன்னதானம் முழுமை பெறும் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் நீங்கள் இயன்ற வரையில் பண்ணும்பொழுது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா அஷ்டம சனி வரும்பொழுது தொழிலில் மட்டும் இல்லை, நம்ம கூட்டாளிகள்கிட்ட மட்டும் இல்லை, உறவுகள்கிட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும். மனசு உடஞ்சிரும். நம்ம ரொம்ப நம்பகை தன்மையாக இருப்போம், அவங்க தான் நம்ம முதுகில் குத்திடுவாங்க. ஆனால் இந்த காலகட்டம் சிம்ம ராசி லக்னக்கார நண்பர்களுக்கு இது உங்களுக்கு இந்த வருடத்தை கடப்பதற்கு கூட ரொம்ப சிறப்பாக பயன்படும். இது இதுக்கு மட்டும்தான் இல்லை, கொலீக்ஸ் இந்த கூட்டாளிகளுக்கு மட்டும் இல்லை, நம்ம உடன் வேலை செய்பவர்கள், நம்ம நெருங்கிய சொந்தங்கள், கலத்திரங்கள், இப்படின்னு எல்லா உறவுகளுக்குமே கூட இது ஒரு தீர்வாக இது இருக்கும். முக்கியமாக கூட்டு தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்குவதற்கு இது கண்கண்ட ஒரு எளிமையான ஒரு வழிபாடு, பிரார்த்தனை, பரிகாரம். உங்கள் இதில் சொன்னாலும் இது தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். வழிபாடுன்னு தான் ஃபஸ்ட்டு வைக்கணுமே. இடைவிடாத இறைவன்கிட்ட வழிபாடு பண்ணும்போது ரொம்ப சிறப்பான பலன் கிடைக்கும். ஞாயிறுதோறும் 3 வேளையும் நம்ம சூரியன் காயத்ரி நம்ம கேட்கும்பொழுது ரொம்ப சிறப்பு. ஞாயிறுதோறும் இந்த தினமுமே 3 வேளையும் ஆர்த்தி அருதியம் கேட்பது ரொம்ப சிறப்பு. உங்களுக்கு நல்ல ஒரு ஆன்ம பலத்தையும் ஒரு ஆத்ம பலத்தையும் கொடுத்துரும் அப்படின்னு சொல்லலாம். நம்ம காலையில், மதியம், சாயந்தரம் சூரியன் மறையறதுக்கு முன்னாடி 3 தடவையும் நம்ம கேட்டுக்கொண்டு வரும்பொழுது உங்களுக்கு கூட்டு தொழிலில் இருக்கிற பிரச்சனை டோட்டலாக நீங்கிடும். நல்ல பலன்களை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். பக்தி வில்லேஜ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த பதிவில் திருமணங்கிறது பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் மிக முக்கியமான ஒரு நிகழ்வு. அந்த திருமணங்கள் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு ரொம்ப தடைகள், தாமதங்கள், ஒரு 35 வயசுக்கு மேலாவது, 40 வயசு கூட ஆகிட்டு, 45 வயசு கூட ஆகிட்டு, சில பேர் பார்த்தீங்கன்னா 50 வயது வரைக்குமே கூட பார்த்தீங்கன்னா திருமணத்திற்கு தேடுதல் அப்படியே போயிட்டே இருக்குது. இப்போது ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன வழிபாடு பண்ணால் அந்த திருமண தடைகள் விலகும், நம்ம வீட்டில் பண்ணுற வழிபாடு, எந்த கோவில்களுக்கு போக வேண்டியது, அதுங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்த்துருவோம். சிம்ம ராசிக்காரங்க திருமண வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நானும் தேடிட்டு தான் இருக்கேன். ரொம்ப நாளாக அப்படியே போயிட்டே இருக்குது, என்ன பண்ணுன்னு தெரியல. அப்படின்னா இதனால் சிம்ம ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணை அமைகிறதே கொஞ்சம் லேட்டாக தான் அமையும். எதனால் அப்படின்னா சிம்ம ராசிக்கு 7ஆம் வீடு எதுன்னா கும்பம், சரிங்களா? அப்போ கும்பத்தினுடைய அதிபதி யார் வர்றாங்கன்னா சனி பகவான் வந்துடுறாரு. அப்போ சனி பகவான் மெதுவான ஒரு கிரகம். அது மாதிரி சிம்ம ராசிக்காரர்களுக்கு இளைய வயதில் திருமணம் நடப்பதை விட ஒரு 30 வயதிற்கு மேல் திருமணம் நடந்தால் மிக மிக சிறப்பு. உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப ரொம்ப ஒரு ஆனந்தமான ஒரு வாழ்க்கை அமையும்.
சரிங்களா? அப்போது என்ன வழிபாடு பண்ணலாம்? துர்க்கை அம்பாள் வழிபாடு பண்ணலாங்க. சிம்மராசிக்காரங்க துர்க்கை வழிபாடு மிக மிக சிறப்பு. துர்க்கை வந்து உங்களுடைய அனைத்து விதமான கோரிக்கையிலும் நிறைவேற்றி தருவாள் துர்க்கை. சரிங்களா? ஒரு துர்க்கை அம்பாளுடைய ஃபோட்டோ வந்து வாங்கி வீட்டில் வச்சுக்கோங்க. ஆண்களாக இருந்தால் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை என்றும், பெண்களாக இருந்தால் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை என்றும். சரிங்களா? காலையில் அதிகாலையில் பார்த்தீங்கன்னா 6 to 7, வெள்ளிக்கிழமையாக இருந்தாலும் சரி தான், செவ்வாய்க்கிழமையாக இருந்தாலும் சரி தான். மார்னிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 6 to 7, மதியம் வந்து 1 to 2, இரவு 8 to 9 இந்த டயத்தில் வந்து வழிபாடு பண்ணுங்க. சரிங்க, துர்க்கைக்கு வந்து என்ன வச்சு வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா, உங்களுடைய மனசுக்கு பிடித்த மாதிரியான விஷயங்கள் எதாக இருந்தாலும் சரி தான். நீங்கள் நெய்வேத்தியம் வைங்க வீட்டில். முக்கியமாக பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்காரங்க வந்து செவ்வாயினுடைய ஆதிக்கம் வந்து கொஞ்சம் இருக்கும் சிம்ம ராசிக்கு. என்னன்னா எதனால் அப்படின்னா, சிம்மம் வந்து சிம்மத்தினுடைய அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் உச்சமாகக்கூடிய இடம் எது அப்படின்னா வந்து மேஷம்தான். அப்போது நீங்களுமே மாதுளை பழத்தை வந்து தாராளமாக வச்சு வழிபாடு பண்ணலாம். மாதுளை பழம் வந்து முத்தாக எடுத்துக்கோங்க, தனித்தனி முத்தாக எடுத்துக்கோங்க, ஒரு கிண்ணத்தில் போட்டுக்கோங்க. போட்டு அதோட தேனும் கலந்துக்கோங்க. மிக மிக சிறப்பு. தேன் கலந்து அந்த துர்க்கை அம்பாளுக்கு வழிபாடு பண்ணுங்க. வழிபாடு பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த தேன் கலந்த அந்த மாதுளையை வந்து யாருக்கு மேரேஜ் நடக்கணுமோ அவங்க வந்து ஒரு அதிகப்படியான, அதாவது 3/4 பாகம் வந்து அவங்க சாப்பிட்டுணுங்க. சரிங்களா? 3/4 பாகத்தை வந்து நீங்கள் சாப்பிட்ருங்க. ஒரு பழம் இருந்ததுன்னா அந்த பழத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 70% மேலேயே நீங்கள் எடுத்துக்கணும். ஓகேங்களா? மிச்சத்தை வேணால் வீட்டில் இருக்க அப்பாவுக்கு அம்மாவுக்கு எல்லாம் கொடுக்கலாம். ஓகேங்களா? இது வந்து நெய்வேத்தியம் தான். நீங்கள் வழிபட வேண்டிய கோவில் எந்த கோவிலுக்கு போகணும்னா பட்டீஸ்வரம் துர்க்கைக்கு போங்க. சரிங்களா? பட்டீஸ்வரம் துர்க்கை கோவிலுக்கு போங்க. அங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வழிபாடு பண்ண அதே கிழமை தான், செவ்வாய்க்கிழமையாக இருந்தாலும் சரி தான், இல்லை அப்படின்னா அது வெள்ளிக்கிழமையாக இருந்தாலும் சரி தான். அதே டைம் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 6 to 7, மதியம் வந்து 1 to 2. இல்லை நான் வந்து எனக்கு இந்த ஊருக்கு ரொம்ப தூரத்தில் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் முதல் நாளே வந்து கிளம்பி போயிட்டா கூட கரெக்டாக இருக்கும், டைமிங் கரெக்டாக இருக்கும். இரவு வந்து 8 to 9 இந்த டயத்தில் வழிபாடு பண்ணுங்க துர்க்கைக்கு. வழிபாடு பண்ணதுக்கப்புறம் அங்கேயுமே பார்த்தீங்கன்னா மாதுளை பழத்தை வந்து வாங்கிட்டு போங்க. மாதுளை பழத்தை வாங்கிட்டு போய் துர்க்கை அம்பாளுடைய பாதத்தில் வச்சு அர்ச்சனை பண்ணி கொடுக்க சொல்லுங்கள். அர்ச்சனை பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் அங்கே நம்ம அர்ச்சனை பண்ணதுக்கப்புறம் நம்ம தேங்காய் பழம் எல்லாமே கொடுப்பாங்க இல்லைங்களா? அதே அந்த சன்னதியில், அந்த துர்க்கை அம்பாளுடைய சன்னதி மிக மிக ஆனந்தமாக இருக்கும். சரிங்களா? அந்த கோவிலில் பட்டீஸ்வரத்தில் வந்து அவ்வளோ அழகாக இருப்பாங்க துர்க்கை. மகிஷாசுர மர்தினி அவங்க. சரிங்களா? தடைகள் எல்லாத்தையும் உடைச்சி தூக்கி போட்டுருவாங்க. திருமண தடைகள் விலகும். மிக மிக ஆனந்தமான ஒரு வாழ்க்கை அமையறதுக்கு பட்டீஸ்வர துர்க்கை வந்து வழிபடுங்க. 24 நிமிடங்கள் வந்து அங்கே இருக்கிற சன்னதியில் உட்காந்துக்கோங்க. நீங்கள் அந்த மாதுளை பழம் கொடுத்தாங்க இல்லைங்களா? அந்த மாதுளை பழத்தை வந்து தனித்தனியாக முத்துக்களாக எடுத்து நீங்கள் கொஞ்சம் சாப்பிடுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வர்ற பக்தர்களுக்கு வந்து கொஞ்சம் எல்லாருக்குமே கொஞ்சம் பிரசாதமாக கையில் கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா திருமண தடைகள் விலகி மகிழ்ச்சியான ஆனந்தமான ஒரு வாழ்க்கை அமையும். வணக்கம், நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, 2025 உங்களுக்கு என்னென்ன மாதிரி உடல் உபாதைகள் வரும் அப்படின்றது பார்க்கலாம். உங்களுக்கு 2025 என்னென்ன மாதிரி பலன்கள் வரும் அப்படின்னு இதே சேனலில் கொடுத்துருக்கோங்க. நீங்கள் புத்தாண்டு பலன்களில் அதை பார்த்துக்கலாம். இப்போ இந்த பதிவு உடல் உபாதைகள் என்னென்ன வரும் அதை பத்தி மட்டும் பதிவுங்க. பொதுவா வந்து பாருங்க, வணக்கம், நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, 2025 சிம்ம ராசிக்கு என்னென்ன மாதிரி ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் வரும், அதுக்கு என்னென்ன மாதிரி பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அந்த சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற முழு பதிவு இந்த சேனல்லே இருக்குங்க, பார்த்துக்கோங்க. சரி, சிம்மம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் அஷ்டமத்து சனியாக வராரு. குரு பகவான் 11ஆம் பாவம் வராரு, பிரச்சனை இல்லை. ராகு 7, கேது 1, அது கொஞ்சம் காம்ப்ளிகேஷன். முக்கியமாக சனி பகவான் அஷ்டமத்து சனியாக வர்றதுனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுக்கு உடல் சார்ந்த நிறைய உபாதைகள் வரும். முதல்ல விஷயம் வந்து பாருங்க, கையில் காசை தங்க விட மாட்டார், ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம், குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள், போகிற இடம்லாம் பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பார்த்தீங்களா? தொட்டதெல்லாம் தொடங்குதுமா அப்படின்ற நல்லது உண்டு. அதே மாதிரி பாருங்க, தொட்டதெல்லாம் எது தொட்டாலும் வந்து சக்ஸஸ் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி இப்போ நம்ம ரெண்டாவது சொன்ன பார்த்தீங்களா, எது தொட்டாலும் பிரச்சனையாக இருக்குது, எது தொட்டாலும் சக்ஸஸ் ஆக மாட்டேங்குது, போகிற இடம்லாம் பிரச்சனையாக இருக்குது, அந்த மாதிரி கடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ அந்த மாதிரி காலகட்டத்தில் நீங்கள் இருக்கிறதுனால பொதுவாக வந்து பாருங்கள், உடல் சார்ந்த நிறைய உபாதைகள் வரும், மனம் சார்ந்த பிரச்சனைகள் வரும், குடும்பத்தில் பெருசாக நிம்மதி இருக்காது, கையில் காசு பணம் அப்படின்றது தங்காது, செய்கிற தொழிலில் பிரச்சனை, இப்படி நிறைய பிரச்சனைகள் வருங்க. ஆனால் இதுக்கு எதுக்கும் கவலைப்பட வேண்டியதில்லை. காரணம் என்ன அப்படின்னா,
உலகத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த அஷ்டமத்து சனிக்கு அப்படின்னு ஒரே ஒரு பரிகார ஸ்தலம் தான் இருக்குது. அது எங்கே அப்படின்னா அறந்தாங்கி பக்கத்தில் இருக்க எட்டியத்தளி. அந்த எட்டியத்தளியில் வந்து பார்த்திங்கன்னா அகஸ்தீஸ்வரர் ஆலயம் அப்படின்னு இருக்குது. அந்த அகஸ்தீஸ்வரர் ஆலயத்தில் போயிட்டு அகஸ்தியரை வழிபாடு பண்ணுறது மூலிமா இந்த அஷ்டமத்து சனியினோட பெரும் பாதிப்புலேருந்து நீங்கள் வந்து வெளியே வர முடியும். அதே மாதிரி தசரத மகாராஜா, ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியினோட அப்பா இருக்கார் இல்லைங்களா, தசரத மகாராஜா எழுதிய நீல் சனி ஸ்தோத்திரம் அப்படின்னு ஒன்று இருக்குங்க. அந்த நீல் சனி ஸ்தோத்திரத்தை பாராயணம் தினந்தோறும் பண்ணுறது மூலிமா இந்த சனியினோட ஒரு பயங்கரமான ப்ராப்ளம்லேருந்து வெளியே வர முடியும். அது வந்து தினந்தோறும் பாராயணம் பண்ணுறது ஒரு அதீத விசேஷமான பலன்களை கொடுக்கும். தினந்தோறும் பாராயணம் பண்ண முடியல அப்படின்னா சனிக்கிழமை தோறும் அந்த நீல் சனி ஸ்தோத்திரம் பாராயணம் பண்ணுங்க. பாராயணம் பண்ணுறது மூலிமா நிறைய நற்பலன்கள் கிடைக்குங்க. வாழ்த்துக்கள். பக்தி கிளிட்ஸ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் 12 ராசிகளுக்கு உண்டான பண வரவு அதிகரிக்க பணம் பத்தும் செய்யும், அருள் எல்லாருக்கு அவ்வுலகில்லை, பொருள் எல்லாருக்கு இவ்வுலகில் என்று சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் பணம் வருவதற்கு உண்டான வழிபடும் தெய்வம், வீட்டில் எந்த தெய்வத்தை வழிபட வேண்டும், எந்த கோவிலுக்கு செல்ல வேண்டும், எந்த தெய்வத்தினுடைய உருவத்தை தன்னுடனே வைத்துக் கொள்ள வேண்டும், இவ்வகையிலே சொல்ல இருக்கேன். அதை நீங்கள் கவனமாக கேட்டு நடந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா வகையிலுமே அந்த ஏற்றங்கள் கிடைக்கும் என்று சொல்லி என்னுடைய குருநாதர் போனீங்க. ஓம் குருப்பியோ நம. நற்பவி நற்பவி நற்பவி. ஓம் காஞ்சிவாசாய வித்மிகை சாந்தரூபாய தீமிகை தன்னோ சந்திரசேகர பிரச்சோதியாத். என் ஆத்மன் மகாகாலவன். ஓம் காளிகாசாய வித்மிகை மசான வாசின்ன தீமிகை தன்னோ அகோர பிரச்சோதியாத். என் உபாசன மகாவாரகின். ஓம் மகிஷத் பஜாய வித்மிகை சண்டகஸ்தம் தன்னோ வாராகி பிரச்சோதியாத். என்னோட உபாசன தினமாக பகலாமுகி. ஓம் பகலாமுகி வித்மிகை சம்பின் தேதிமிக தன்னோ தேவி பிரஜோதியாத். சிம்மராசிக்காரர்களுக்கு பார்த்தீர்களானால் பண வரவு அதிகரிக்க, பண தேவைகள் பூர்த்தியாக, பணம் தங்கு தடையின்றி வந்து செல்ல, தாமதமின்றி வந்து செல்ல நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் கன்னிகா பரமேஸ்வரி என்ற தெய்வத்தை வணங்கி வர வேண்டும். வீட்டிலே அந்த படத்தை வைத்து கன்னிகா பரமேஸ்வரி என்ற படத்தை வைத்து அனிதனும் வைத்து வீட்டில் வைத்து வழிபட வேண்டும். செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையிலே வணங்கி வழிபட வேண்டும். வணங்கும் பொழுது எனக்கு பண தேவைகள் பூர்த்தியாக வேண்டும், தங்கு தடின்று வர வேண்டும் என்று சொல்லி உங்கள் கோரிக்கை வைத்து வழிபட வேண்டும். அடுத்த பார்த்தீங்கன்னா நீங்கள் செல்ல வேண்டிய ஆலயம் என்று பார்த்தீர்களானால் லக்ஷ்மி நரசிம்மர், லக்ஷ்மியுடன் கூடிய நரசிம்மர் கோவில், இந்த ஆலயத்திற்கு சென்று வரலாம். புதன்கிழமை வெள்ளிக்கிழமையில் சென்று வரலாம். பண தேவைகள் பூர்த்தியாக, பணம் தங்குது என்று கிடைக்க அங்கு சென்று துளசியால் அர்ச்சனை செய்து, குங்குமம் அர்ச்சனை செய்து, ஆரத்தி பார்த்து உங்கள் கோரிக்கை வைத்து வழிபட்டு ஆத்மார்த்தமாக வீடு திரும்ப வேண்டும். நீங்கள் அடிக்கடி வெளியே செல்லும் பொழுதும் பண தேவைகள் கிடைக்கிறதற்கும், பணம் எதிர்பார்த்து செல்வதற்கும், பண வழிகளிலும் வந்து கிடைத்திடவும், தாமதமாக கிடைக்காமல் சீக்கிரமாக கிடைக்கவும், அப்படி செல்லக்கூடிய இடத்திற்கு நீங்கள் செல்லும் பொழுது உங்களுடைய பாக்கெட்டிலே திருவண்ணாமலை வீட்டிற்கும் அண்ணாமலையார் படத்தை வைத்துக்கொள்ள வேண்டும். உண்ணாமலை அம்மன் சமேத அண்ணாமலையார் படம், அவர்கள் இருவரும் சேர்ந்த மாதிரி இருக்கணும். அந்த படம் கிடைச்சுன்னா அதை வாங்கி பாக்கெட்டில் வச்சுக்கலாம். நீங்கள் வெளியே செல்லும் பொழுதும் உங்கள் தேவை பூர்த்தியாகி வீட்டுக்கு வந்த போதும் வெளியில் செல்லும்போது வணக்கம் கூறி செல்ல வேண்டும். வீடு திரும்பும்போது நன்றி சொல்லி முடிக்க வேண்டும். இப்படியாக அந்த நீங்கள் சிம்மராசிக்காரர்கள் இவ்வாறாக செய்து வந்தீர்களானால் உங்கள் பண தேவைகள் பூர்த்தியாகும், பணம் தங்கு தண்ணீர் கிடைக்கும், பணம் பல வழிகளில் வந்து சேரும், பணப்பிரச்சனைகள் தீரும், தாமதமாக கிடைப்பது சீக்கிரமாக கிடைக்கும். இவ்வாறெல்லாமே நடக்கக்கூடிய விஷயமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் இதை நான் அனுபவித்து ஆராய்ந்து பார்த்து தான் சொல்லி வருகிறேன். உங்கள் ராசிக்குரிய விஷயமாக இது சொல்லப்படுகிறது. எனவே இதை கடைப்பிடித்து பணப்பிரச்சனை தீர்ந்து எல்லா வகையிலுமே ஏற்றம் பெற்று சந்தோஷமாக வாழ, எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ வேண்டி விரும்பி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
பக்தி கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சாரா, டாரோ கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். ஸோ உங்க எல்லாரையும் இந்த வீடியோவில் நான் என்ன டாபிக் மூலயமா சந்திக்க வந்திருக்கேன் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு சிறப்பான விஷயத்துக்காக நம்ம வந்து இங்கே ப்ரெடிஷன் பார்க்க போறோம். ஸோ அது என்ன விஷயம் அப்படின்னா, உங்களுடைய காதல் வாழ்க்கை இந்த 2025 எப்படி இருக்கும்ன்றதை தாண்டி அதுல இருக்கிற பிரச்சனைகளோ இல்ல அந்த காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கையா மாறுறதுக்கான ஒரு சூழலையோ எப்படி உருவாக்கலாம், அதாவது எந்த தெய்வத்தை வணங்கினா அது வந்து நம்மளுக்கு கிடைக்கும், நீங்க எந்த கோவிலுக்கு இது சார்ந்து போகணும், நீங்க தினசரி ரொட்டீனா யூஸ் பண்ற பர்ஸ்லயோ இல்ல உங்களோட பேக்லயோ இல்ல போன்லயோ ஸோ எந்த தெய்வத்தை நீங்க ரெகுலரா வச்சு யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம். அந்த வரிசையில எந்த ராசிக்கு நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, சிம்மம். இந்த 2025 நீங்க உங்களுடைய காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு எந்த தெய்வங்களை வணங்கலாம், எந்த கோவிலுக்கு போகலாம் அப்படின்ற ஒரு ப்ரெடிக்ஷனை இப்ப நம்ம பார்க்கலாம். சிம்மம் உங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க எந்த தெய்வத்தை வந்து வழிபடலாம் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த கன்னி தெய்வங்கள் சொல்லுவாங்க சரிங்களா, சப்த கன்னிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சப்த கன்னிகள்ல ஏதாவது ஒரு கன்னி தெய்வத்தை நீங்க எடுத்து வழிபட ஆரம்பிச்சிருங்க. இது வரைக்கும் அந்த சப்த கன்னிகளை பத்தி உங்களுக்கு தெரியும், அதுல ஏதாவது ஒரு தெய்வத்தை நீங்க வழிபட்டு இருக்கீங்க அப்படின்னா ஸோ அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. அப்படி இல்லைனாலும் அந்த சப்த கன்னிகளை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாதுனாலும் ஜஸ்ட் நீங்க அதை பத்தி படிங்க. ஸோ நிறைய இப்போ வந்து சோஷியல் பிளாட்ஃபார்ம்லேயே இருக்கும், சப்த கன்னிகள் போட்டாலே உங்களுக்கு வந்துடும். அவங்கள பாருங்க, அவங்கள அந்த 7 பேர்ல உங்களோட யார் கனெக்ட் ஆகுறாங்க அப்படின்றத பாருங்க உங்க எனர்ஜிக்கு. ஸோ அவங்கள உங்க தெய்வமா எடுத்துக்கிட்டு, அதாவது இந்த காதல் திருமணம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு உங்களுக்கான ஆஸ்தான தெய்வமா எடுத்துக்கிட்டு நீங்க அவங்கள வழிபட ஆரம்பிங்க. கண்டிப்பா உங்க லைஃப்ல ஏற்படக்கூடிய ரிலேஷன்ஷிப்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வந்து சரியாகும். உங்க ரிலேஷன்ஷிப்பே வந்து ஒரு ரீபர்த் எடுத்த மாதிரி வந்து மாறும் சரிங்களா. ஒரு புதிய ரிலேஷன்ஷிப் கூட உங்களுக்கு வந்து கிடைக்க சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த தெய்வத்தை வந்து நீங்க வழிபடணும். நீங்க எந்த கோவிலுக்கு வந்து போயிட்டு வரலாம் அப்படின்னு பார்க்கும்போது, காளஹஸ்தி கோவிலுக்கு போயிட்டு வாங்க. சிவன் கோவில், காளஹஸ்தி கோவில், அது வந்து காற்று சம்பந்தமான கோவில். ஸோ அந்த கோவிலுக்கு வந்து நீங்க போயிட்டு வரணும். முடிஞ்சா 3 மாசத்துக்கு ஒரு தடவை, 6 மாசத்துக்கு ஒரு வாட்டியாவது போயிட்டு வாங்க. ரொம்ப தூரத்துல இருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் 2025 ஒரு வாட்டியாவது போயிட்டு வந்துருங்க. போயிட்டு வரும்போது அடிக்கடி போக முடியாதவங்க அங்க இருக்கிற காளஹஸ்தி அந்த போட்டோஸ் இருக்கும் சரிங்களா, அதை வாங்கிட்டு வந்து வீட்டுல வச்சு காளஹஸ்தி சிவனை நினைச்சு வழிபடுங்க. எப்பெல்லாம் உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் திருமணம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கோ அப்போல்லாம் நீங்க அவரை வழிபடும் போது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு தெளிவான பதில்கள் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் நிச்சயமா உங்களுடைய ரிலேஷன்ஷிப் லைஃப் வந்து ஒரு புதிய மாற்றத்துல கொண்டு போக முடியும் சரிங்களா. அண்ட் நீங்க இப்போ தொடர்ந்து நீங்க இப்போ வந்து டெய்லி பார்க்கக்கூடிய வகையில இல்லை எப்பெல்லாம் நீங்க வந்து டவுன் ஆகுறீங்களோ, ரிலேஷன்ஷிப் சார்ந்த பிரச்சனைகள்ல மாற்றுறீங்களோ அப்பெல்லாம் வந்து இன்ஸ்டண்டா அந்த ஒரு கடவுளை பார்த்த உடனே எனக்கு வந்து சரியாயிடும் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுல வந்து உங்களுக்கு ஆர்கேஞ்சல் மைக்கேல் சரிங்களா. ஆர்கேஞ்சல் மைக்கேல வந்து பாருங்க, ஏஞ்சலா, இப்போ நிறைய பேர் வந்து ஏஞ்சல் வழிபாடு தான் பிடிக்கும் அப்படின்னு இருப்பீங்க. ஸோ நீங்க ஆர்கேஞ்சல் மைக்கேலை வந்து பார்க்கலாம். அப்படி இல்லாதவங்க நான் முருகரை வந்து வழிபடலாம் சரிங்களா. முருகர் கூட இந்த வேடன் இதுல இருப்பார் பார்த்தீங்களா, வேடன் ரூபத்துல இருப்பாரு. ஸோ அந்த முருகரை வச்சு வழிபடணும். ஒரு கொஞ்சம் அக்ரெசிவா இருப்பார் முருகர். அந்த முருகரை வந்து நீங்க உங்களுடைய மொபைல் வால்பேப்பர்லயோ இல்ல வேற நீங்க லிவிங் ஏரியா அடிக்கடி பார்க்கக்கூடிய இடங்கள்ல வச்சு வழிபடும் போது, நீங்க வழிபண்ண கூட இல்லை, அங்க வச்சுட்டு இந்த ரிலேஷன்ஷிப் சார்ந்த பிரச்சனைகள் வரும்போது அவங்கள நீங்க பார்த்தாலே போதும், உங்களுக்கு அப்போவே வந்து ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். ஸோ இவங்க என் கூட இருக்கிறாங்க, நான் எதுக்கு பெருசா பயப்படணும், என் ரிலேஷன்ஷிப்ல என்ன பிரச்சனை தான் நான் ஏன் பயப்படணும், அதெல்லாம் சரியா ஆயிடும், அதெல்லாம் அவர் பார்த்துப்பாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து உங்களுக்கு ஏற்படும். அதனால நீங்க ஆர்கேஞ்சல் மைக்கேல், அப்படி இல்லைன்னா முருகர், அதுவும் ஒரு கொஞ்சம் அக்ரெசிவா ஒரு போராளி மாதிரி வேடன் ரூபத்துல இருக்கக்கூடிய முருகர் பிக்கை வந்து நீங்க வச்சு யூஸ் பண்ணலாம் சரிங்களா.
ஸோ சிம்ம ராசி நீங்க வந்து இந்த 2025க்கு உங்களுடைய லவ் திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல எந்த தெய்வங்கள் வழிபாடுகள் செய்யலாம் அப்படின்றத நம்ம பார்த்தோம். கண்டிப்பா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸையும் ஃபீட்பேக்கையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அண்ட் இந்த கைடன்ஸை நீங்கள் எடுத்துக்கிட்டு 2025 உங்களோட ரிலேஷன்ஷிப்பை சந்தோஷமாக எடுத்துகிட்டு போங்க. ஸோ உங்கள் எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உலகெங்கும் வாழும் பக்தி கிளிட்ஸ் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பண்ணிதான் இருக்கோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். சிம்ம ராசி நேயர்களுக்கு உங்களுக்கு தெரிந்த எதிரிகளால் தெரியாத எதிரி ராசி அன்பர்கள் யார் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். சிம்ம ராசி அன்பர்களுக்கு பலவிதமான பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியவர்கள். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடை ஏற்படுத்தக்கூடிய ராசி அன்பர்கள். அதே போல் உங்களுக்கான திஷ்டி தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய ராசி அன்பர்கள் யாருன்னு கேட்டால் முக்கியமாக மகர ராசி அன்பர்கள். அதே போல் சிம்ம ராசி அன்பர்களுக்கு தேவையில்லாத பலவிதமான தொந்தரவுகள், முக்கியமாக பார்த்தீங்கன்னா தீராத கடன் பிரச்சனை யாரால வரும், தீராத மன உளைச்சல் யாரால வரும் அப்படின்னு கேட்டால் மீன ராசி அன்பர்களால் வரும். இந்த 2 ராசி அன்பர்கள்கிட்ட இருந்து ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறதுக்கு நம்ம வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய வடபழனி முருகன் கோவிலில் நீங்கள் புதன்கிழமை அன்னைக்கு போய் பிரார்த்தனை பண்ணலாம். அதே போல் அங்கே உட்காந்து கந்த சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணுறது நல்லது. என்னால் கோயிலுக்கு போக முடியாது, இப்போ வெளியூர்லேருந்து சில பேர் பார்க்குறவங்க இருப்பீங்க, வெளிநாட்டிலேருந்து சில பேர் பார்க்குறவங்க இருப்பீங்க. அவங்கெல்லாம் உங்கள் வீட்லேயே வடபழனி முருகனுடைய ஃபோட்டோ வச்சுக்கிட்டு அங்கே நீங்கள் வீட்லேயே காலையில், அது முக்கியமாக புதன்கிழமை அன்னைக்கு காலையில் கந்த சஷ்டி கவசம் வழிபாடு பண்ணி பாராயணம் பண்ணி வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா இந்த ராசி அன்பர்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள், அது மட்டும் உங்களுக்கு இருக்கக்கூடிய சத்ரு தோஷம், திருஷ்டி தோஷங்கள் நிவர்த்தி ஆகும். நம சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி, அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கிடுவோம். பக்தி கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு தலைப்பு பாத்தீங்கன்னா 2025 தொழில் ரீதியாகவும் அடுத்து உத்தியோகம் ரீதியாகவும் வேலைக்கு போறவங்களுக்குலாம் எல்லாருக்குமே நல்லது நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தாண்டி எல்லாருமே நிறைய பேர்கள் ஒரே ராசி அன்பர்களா இருப்பாங்க. அந்த ராசி அன்பர்கள்ல நிறைய பேர் நல்லா இருப்பாங்க, நிறைய பேர் ஒரு தேவையில்லாத பிரச்சனைகள்ல இருப்பாங்க. இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய தருணத்துல இந்த 2025 பொதுவாக ஒவ்வொரு ராசி அன்பர்களும் வணங்க வேண்டிய தெய்வங்கள், செல்ல வேண்டிய கோயில்கள், அடுத்து பாத்தீங்கன்னா வீட்டுல எவ்வளவு எளிதா நம்ம தெய்வ வழிபாடு பண்ணுனா நமக்கு தேவையான பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா நமக்கு அப்பப்போ சில பிரச்சனைகள் புதிதாக தோன்றும். அந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகளுக்கு நம்மளுக்கு இம்மிடியட் ரிலீஃப்ன்றது நமக்கு எந்த தெய்வம் கொடுக்க போகுது அப்படின்றதுதான் நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 2025 சிம்மராசி என்பர்கள் தொடக்க காலத்திலேயே சில அதிகப்படியான பிரச்சனைகளை அனுபவிக்க கூட ஒரு நேரமாக தான் இருக்கு. அதிகப்படியான பிரச்சனைகளை விட மனக்குழப்பங்கள் இந்த ஆண்டின் மே மாதத்திலிருந்து உங்களுக்கு அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல சில பேர், நிறைய பேர் வேலையை விட்டு வேலையை கேட்க முடியாம, அதாவது வேலைக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்காம தவிச்சிட்டு இருக்கிறீங்க. நிறைய பேர் தொழில விடவா இல்ல வேலைக்கு போகுவான்ற மாதிரியான 2 நிலையில தவிச்சிட்டு இருக்கிறீங்க. இப்படி இருக்கக்கூடிய சிம்ம ராசி என்பர்களுக்கு உடனடி தீர்வாக இந்த 2025 நீங்க பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகருக்கு நீங்க ஒரு வேண்டுதல் பிரார்த்தனைகள் வச்சுக்கோங்க. அந்த பிள்ளையார்பட்டிக்கு போய் நீங்க ஒரு பிரார்த்தனையை நீங்க செய்யும் போது அங்க போய் 4 தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க. எந்த அளவுக்கு அந்த பிள்ளையார் மீது நீங்க பற்று வச்சு, அதாவது பிள்ளையார் தான் நமக்கு எல்லாமே, அதுவும் பிள்ளையார்பட்டி விநாயகர் தான் நமக்கு எல்லாமே அப்படின்ற மாதிரியாக அந்த கற்பக விநாயகர் கோயிலுக்கு சென்று உங்களுடைய பிரார்த்தனை
பிரார்த்தனைகளை அந்த தீபம் மூலமாக அந்த விநாயகருக்கு கொண்டு செல்லும் போது 100% அந்த இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு முழுமையாக தீரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த சிம்ம ராசி அன்பர்கள் அடுத்த கட்ட ஒரு பிரார்த்தனையாக நீங்க செல்லக்கூடிய தெய்வம் பாத்தீங்கன்னா உக்ர தெய்வங்களை வழிபாடு பண்ணணும். ஏன்னா திருமணத்திலையும் சரி, வேலையின் காரணமாக திருமண உறவுல மனக்கசப்பு வரும். அடுத்து பாத்தீங்கன்னா தொழிலின் காரணமாக குடும்ப பிரிவுகள் அதிகமாக கடந்த காலத்திலேயே இருக்கு. இதன் மூலமாக இதுல இருந்து நிவர்த்தி அடைவதற்கு இந்த சிம்ம ராசி அன்பர்கள் உக்ர தெய்வமான காளியை வழிபாடு பண்ணணும், லட்சுமி நரசிம்மரை வழிபாடு பண்ணணும். இது தவிர நாங்க வீட்டுல இந்த பிரார்த்தனை கோயிலுக்கு எல்லாம் நீங்க போய் விளக்கு ஏற்றி வழிபாடு பண்ணணும். இது தவிர வீட்டுல நாங்க என்ன பண்ணணும், வீட்டுல எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணுனா எங்களுக்கு மிக அதிகப்படியான ஒரு மாற்றங்கள் வரும் அப்படின்னு கேக்குறவங்களுக்கு வீட்டுல சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு விநாயகருக்கு ஒரு அருகம்புல் மாலை போடுங்க. இது கம்பல்சரி இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு. எந்த ஒரு மாதமும் நீங்க இதை தவற விட்டுறவே கூடாது. இந்த சிம்ம ராசி அன்பர்கள் இந்த 2025 12 மாதங்களும் இந்த சங்கடகர சதுர்த்திக்கு வீட்டுல இருக்கக்கூடிய அந்த விநாயகர் படத்துக்கு ஒரு அருகம்புல் மாலை போட்டாலே போதும். உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே விலகக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்கும். சொன்ன எல்லா பிரார்த்தனைகளையும் நீங்க இடைவிடாது பண்ணி உங்களுக்கு தேவையான வளர்ச்சிகளை ஒரு நிரந்தர தீர்வாக ஆக்கிக் கொள்வதற்கு உங்களுக்கு இந்த தெய்வ வழிபாடு உறுதுணையாக இருக்கும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம். பக்தி கிளிட்ஸ் அன்பர்களுக்கு வணக்கம். சிம்மராசி அன்பர்களே, உத்தியோகத்தில் என்ன பிரச்சனை, தொழில் துறையில் என்ன பிரச்சனைகள், அதை போன்ற வணங்க வேண்டிய தெய்வம், போக வேண்டிய கோவில் ஆகியவற்றை நாம் பார்க்கலாம். தற்சமயம் சிம்மராசினருக்கு குரு 10ல் இருக்கிறார். 10ஆம் இடத்தில் உள்ள குரு அடுத்து லாபஸ்தானம் செல்ல போகிறார். நன்மை. சனி 7ல் உள்ள சனி அஷ்டமத்து சரியாக வருகிறார். சனிக்கு பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும். ராகு பகவான் அஷ்டமத்தில் இருக்கிறார். அவர் 7ஆம் இடம் செல்கிறார். சரியில்லை. வீட்டில் கணவன் மனைவி உறவில் அனுசரிப்பு தேவை. கேது பகவான் 2ல் இருந்து தங்களுடைய ஜென்ம கேதுவாக வருகிறார். பொறுப்புடன் செயல்பட வேண்டிய வருடம் இது. பொறுப்புடன் செயல்பட்டால் நன்மைகள் அதிகரிக்கும். பேச்சுக்களில் அனுபவங்கள் ஏற்படும். உடன் பிறந்தவர்கள் எண்ணங்களை புரிந்து கொள்வீர். அதிக கடன் வாங்கக்கூடாது. இந்த நேரத்தில் கடன் வாங்கினால் கடனை அடைப்பது மிகவும் கடினம். தொழில் பிரச்சனைகள். 7ஆம் இடத்தில் சனி இருந்து அஷ்டமத்து சரியாக மாறுகிறார். கவனம் தேவை. குறுக்கு வழி சிந்தனைகள் வேண்டாம். அஷ்டம சனியில் குறுக்கு வழி சிந்தனைகள் இருந்தால் எளிதாக மாற்றிக்கொள்வீர்கள். கோர்ட்டு கேஸ், போலீஸ் கேஸ் என்று அலைய வேண்டியிருக்கும். அரசாங்கத்திற்கு வரி முறையாக கட்ட வேண்டும். ஷேர் மார்க்கெட், யூக வணிகம், ஆன்லைன் பிசினஸ், போட்டி பந்தயத்தில் பெரும் தொகை முதலீடு வேண்டாம். கிரக நிலைகள் சரியில்லாமல் இருப்பதால் தற்சமயம் ஷேர் மார்க்கெட், ஆன்லைன் பிசினஸில் ஈடுபட்டால் நஷ்டம்தான் உண்டாகும். அஷ்டமத்து சனியில் தாங்கள் தொழில் துறைக்கு கடன் வாங்கினால் திரும்ப செலுத்துவது கடினம். ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடனை வாங்க வேண்டியிருக்கும். கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு உண்டு. அவர்களிடம் அனுசரிப்பு தேவை. உத்தியோகத்தை பொறுத்தவரை உங்களின் திறமை உணரப்படும். பொறுப்புகள் அதிகரிக்கும். வேலை பளு இருந்தாலும் ஆதாயம். உயர் அதிகாரிகளுடன் அனுசரணையாக இருக்க வேண்டும். உயர் அதிகாரிகளை எதிர்த்து பேசுதல் கூடாது. உடலில் அசதி, சோர்வு வந்து விலகும். அடிக்கடி பிரயாணம், அலைச்சல் இருப்பதால். வணங்க வேண்டிய தெய்வம் சிவன். தற்சமயம் சூரியன் பாதிப்பாக இருப்பதால் சூரியனுக்கான கனவில் சிவனை ஞாயிற்றுக்கிழமைகளில் சிவன் கோயிலில் சென்று சூரியனையும் சிவனையும் வழிபடுங்கள். செல்ல வேண்டிய கோவில் பல்லாவரம் அருகிலுள்ள அகஸ்தீஸ்வரர் கோவில். பல்லாவரம் பொலிச்சலூர் அகஸ்தீஸ்வரர் கோயிலுக்கு சென்று சூரியனையும் சிவனையும் வணங்குங்கள். வீட்டில் பூஜிக்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான். தங்களுக்கு 10ஆம் இடம் ரிஷபராசி, சுக்கரனுடைய வீடு. ஃபேன்சி ஸ்டோர், அழகு சாதனங்கள் போன்ற பிஸ்னஸ் செய்யலாம். ஒருவேளை பிறக்கும் போது சுக்கிர பகவான் நீச்சம் மறைந்திருந்தாலோ சுக்கிரன் கோவில் கஞ்சனூர் சென்று அர்ச்சனை செய்து கொள்ளுங்கள். நன்மைகள் நடைபெறும். தங்களுக்கு 70 மதிப்பெண்கள் கொடுக்கலாம். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், வைகளும் எண்ணின் நல்ல கதிக்கு யாதும் ஒரு குறைவில்லை. கண்ணி கழுமல் வளனர் பெண்ணின் நல்லாளுடன் பெருந்தகை இருந்ததை. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம். இந்த பதிகம் ஞானசம்பந்த பெருமானுடைய பதிகம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம்.
எண்ணில் கதிக்கு யாதும்போர் குறைவில்லை. எண்ணில் மற்ற 3 வரிகளை விட மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம். யாரும் வாழலாம். பிரச்சனைக்கு உரியாம இருக்கிறவங்க வாழணும், பிரச்சனை பண்ணக்கூடாதவங்க வாழணும். அப்போ இந்த பிரச்சனைகள் இருந்தால் தானே வாழ்க்கை அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. பிரச்சனை தான். எந்த வீட்டுக்கும் வாசல் இல்லாமல் வீடு இல்லை. எல்லா வீட்டுக்கும் வாசல் உண்டு, எல்லா யுகங்களுக்கும் ஒரு வாயில் உண்டு. அப்போ அந்த வகையிலே உறவினர்களுடைய பிரச்சனை, நமக்கு உறவுகளால் வரக்கூடிய பிரச்சனைகள், உறவினர்களால் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். முடியாது, முயற்சி பண்ணுவோம், வாருங்கள். சிம்ம ராசி 2024 குடும்ப உறவுகள் நன்றாக சுகமான உறவு, குடும்ப உறவுகள் சுகமான உறவு, நன்றாக இருக்கக்கூடியது, நல்ல பேர் இருக்கக்கூடிய உறவு, திடமான உறவாக இருந்திருக்கும். எதுவரையும் 14/4/2025 புது தமிழ் புத்தாண்டு வரை நீங்கள் சுகமாக இருப்பீங்க. அதற்கு அடுத்தது கவனமாக இருத்தல் வேண்டும். அதற்கு அடுத்தது கவனமாக இருக்க வேண்டும். உங்களுக்கு கடகராசிலேருந்து கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி விட்டுறாரு சனீஸ்வரர். எங்கே? அஷ்டமத்து சனியை சிம்ம ராசிக்கு. 7 சனி, கண்டக சனி, ஜென்ம சனி இதெல்லாம் குடும்பத்தில் சிதறடிக்காது. நேயர்கள் தெரிஞ்சுக்கங்க. அடியனுடைய பணிவான வார்த்தைகள். அஷ்டமத்து சனி தான் ஆட்டி படைக்கும், குடும்பத்தை பிரிக்கும், குலுகோதத்தை கெடுக்கும். அங்கே நல்லாவே இருக்க விடாது. அதுல முதல் சுற்றா வந்தா மூச்சு விட முடியாது. முதல் சுற்று வந்தா மூச்சு விட முடியாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலைமை சிம்ம ராசிக்கு 14/4/2025. எந்த ஒரு கோள்களும் எடுத்துடனே கெடுக்காது. ஒரு பயிற்சியாகி முடிச்சோன்னு உங்களை கெடுக்க மாட்டார். அதை நேயர்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்காங்க. அடுத்து டைம் கொடுப்பாரு. உடல் ரீதியாக ஆத்மா சூரியன் நிற்பார், ஆத்மா உடல் ரீதியாக சந்திரன் நிற்பார், சகோதர ஸ்தானத்தில் செவ்வாய் நிற்பார், மாமன் மச்சானத்தில் புதன் நிற்பார், இவங்கெல்லாம் நல்வழிப்படுத்துறதுக்கு குரு நிற்பார். அப்போ குரு வாழ்க்கையை கொடுக்குறதுல சுக்கிரன் வந்துடுவார். அப்போ எல்லாத்தையும் கொடுத்துட்டு கடைசியாக சனீஸ்வரன் ஏன் போட்டிருக்காங்க 7வது கிரகமாக? அப்போ தான் அவர் நல்லது கெட்டதை பார்க்கறதுக்கு ராகு கேதை பார்ப்பார். நல்லது கெட்டதை பார்க்கறதுக்கு ராகு கேதுகிட்ட போவார். இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நேயர்கள் டவுட்டாக இருந்தால் கேட்டுக்கோங்க. அப்போ ராகு கேது பரிசீலித்தப்பட்டு அங்கே தான் என்னாகும்? பூர்வ புண்ணியத்துக்கு அறியக்கூடிய பூர்வ புண்ணியத்துக்கு அதிகாரி, முழு அதிகாரி ராகு கேது தான். சூரியன் கிடையாது, சனீஸ்வரன் கிடையாது. ராகு கேது தான் பூர்வ புண்ணியத்துக்கு எடுத்து கொடுக்கறது நமக்கு. சார் செய்கிறவங்க பெருசா, பராமரிக்கிறவங்க பெருசா? செய்யணும்ல முதல்ல. அதே போல சனீஸ்வரர் கடைசியில் எழுதப்படுறது தான் ஆயுள். அப்படிப்பட்ட தன்மை சிம்மத்திற்கு மிக கவனமாக இருத்தல் வேண்டும். 63 நாயன்மார் வழிபாடு காரியத்தடை நீக்கி வெற்றியை கொடுக்கும். காரியத்தடை நீக்கி வெற்றியை கொடுக்கும், பெரிதும் வெற்றியை. வைணவத்தில் திருக்கச்சி நம்பி, சைவத்தில் நம்பி ஆண்டார் நம்பி. நோட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா எடுத்தோம், எதை எடுத்தாலும் நம்பி செஞ்சா நம்பி ஆண்டார், நம்பி செஞ்சா திருக்கச்சி நம்பி, நம்பி ஆண்டார் நம்பி. எந்த காரியத்துக்கு நம்பிக்கை, அந்த ஒரு காரியத்துக்காகத்தான் நம்பின்னு வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். திருக்கச்ச நம்பி, நம்பி ஆண்டார் நம்பி. முன்னோர்கள் ஒரு பாயிண்ட்டை கூட இல்லாமல் அளவீடு பண்ணியிருக்காங்க. அவங்க பாதத்துக்கு இல்லை, அவங்க நடந்து போன பாதைக்கு நம்ம பரிகாரம் பண்ணணும், அப்படி கும்பிடணும். அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த நமது தமிழுக்கு அந்த அளவுக்கு அந்த 64 கலைகளுக்கும் உயிரை கொடுத்துருக்காங்க. அதில் தான் ஒரு கலை, 8வது கலை ஜோதிட கலை. அப்போ கண்டிப்பாக 63 நாயன்மார்கள், 12 ஆழ்வார்கள் வழிபடுங்க. கண்டிப்பாக உறவுகள் செழிக்க ஆரம்பிக்கும்.